நல்லூர் திருவிழா தினமும் காலை மாலை சிறப்பு நேரலையில் உங்கள் விளம்பரங்களும் இடம்பெற இன்றே அழையுங்கள். மிக்ஸ் அண்ட் மேட்ச் உங்களை வரவேற்கின்றது. இன்றைய மிக்ஸ் அண்ட் மேட்சில் சிஐஏயின் இயக்குனர் ஜான் ராட்க்ளிஃப் இந்த வாரம் ரஷ்யாவிற்கு பயணமான விடயத்தை தொட இருக்கின்றது. ஏனென்றால் இது ஒரு சாதாரணமான பயணம் அல்ல. இவ்வாறாக சிஐஏயின் இயக்குனர் அமெரிக்காவின் பரம எதிரி நாடாக கருதப்படும் ரஷ்யாவின் தலைநகருக்கு சென்று அங்கு பேச்சுக்களை நடத்துவது என்பது அநேகமாக அசாதாரணமான ஒரு விடயம். அதுவும் 2021 பின்னர் ஒரு அசாதாரணமான விடயமாக பதிவான நிலையில் இந்த விடயங்களை பார்க்கலாம். பொதுவாகவே பனிப்போர் காலம், அதாவது கோல்ட் முதல் ரஷ்யாவை சீர்குலைக்கும் பல மிஷன்களை உருவாக்கி கொண்டு அதனை செயற்படுத்த துடிப்பது, இல்லையென்றால் செயற்படுத்துவது, ரஷ்யாவின் கேஜிபிக்கு எதிராக செயற்படுவது எல்லாம் அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு முகமையான சிஐஏயின் பணி என்பதை நீங்கள் அறிந்த விடயம். அவ்வாறாக இருக்கக்கூடிய சிஐஏயின் பொறுப்பாளர் ரஷ்ய தலைநகரில் சில மணி நேரம் நின்று பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொள்வது என்பது ஒரு அசாதாரண விடயம்தான். அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. அந்த அசாதாரண விடயம் இந்த வாரம் நடந்தது. சிஐஏயின் இயக்குனர் ஜான் ராட்க்ளிஃப் உயர்மட்ட சந்திப்புகளுக்காக நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை முன்னறிவிப்பு ஏதுமின்றி திடீரென ஒரு பயணத்தை மாஸ்கோவுக்கு மேற்கொண்டமை டொனால்ட் ட்ரம்பின் 2வது பதவிக்காலத்தில் அமெரிக்காவின் முக்கிய தலையொன்று ரஷ்யாவிற்கு மேற்கொண்ட மிகவும் உயர்ந்த மட்டத்திலான பயணமாகவும் அமைகின்றது. டொனால்ட் ட்ரம்பின் 2ஆம் தவணை பதவிக்காலத்தில் இதுவரை முக்கியமான தலைகள் எவையுமே, அதாவது உயர்மட்ட தலைகளையுமே ரஷ்யாவுக்கு செல்லாத நிலையில் சிஐஏயின் தலைவர் அங்கு சென்றிருக்கிறார். ஆனால் இன்று வரை சிஐஏயின் தலைவர் ஏன் மாஸ்கோவுக்கு சென்றார், அங்கு என்ன நடந்தது, என்ன பேசப்பட்டது, எவ்விதமான சந்திப்புகள் எல்லாம் இடம்பெற்றன என்ற விடயங்களை சிஐஏ அமைப்போ அல்லது அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகமான பென்டகனோ இதுவரை பகிரங்கப்படுத்தவும் இல்லை. இந்த பயணத்தை தமது தரப்பில் உறுதிப்படுத்தவும் இல்லை, ஆனால் மறக்கவும் இல்லை. எனினும் சிஐஏயின் முகமை இயக்குனர் ஜான் ராட்க்ளிஃபின் ரஷ்ய பயணத்திற்கான நோக்கம் குறித்து பல ஊகங்களின் அலைகள் இருந்தாலும் நேற்று இந்த ஊகங்களை ஊடறுத்த அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த பயணத்தை ஒத்துக்கொண்டார். அதுவும் நேற்று கிரெம்லினின் பேச்சாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் இந்த பயணத்தை உறுதிப்படுத்திய பின்னர் தான் ட்ரம்பின் வாய் திறப்பும் வந்தது. ஆனால் ராட்க்ளிஃப் தனது பயணத்தின் போது ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினை சந்திக்கவில்லை என்றும் கிரெம்லினின் பேச்சாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் குறிப்பிட்டுக் கொண்டார். அதன் பின்னர் தான் ட்ரம்ப் இந்த பயணத்தை ஒத்துக்கொண்டார். உக்ரைன் மீது ரஷ்யாவின் முழு அளவிலான படையெடுப்பு இடம்பெறுவதற்கு, அதாவது 2021 2022 அந்த படையெடுப்பு இடம்பெற்றது. அந்த படையெடுப்பு இடம்பெறுவதற்கு சில மாதங்களுக்கு முன்னர் அப்போது சிஐஏயின் தலைவராக இருந்த வில்லியம் பேர்ன்ஸ் மாஸ்கோவிற்கு ஒரு பயணத்தை மேற்கொண்டார். இதுதான் சிஐஏயின் வரலாற்றில் அதன் இயக்குனர் ஒருவர் மாஸ்கோவிற்கு சென்ற முதலாவது பயணமாகவும் பதிவாகி கொண்டது. அதுதான் சிஐஏ தலைவர் ஒருவர் ரஷ்யாவிற்கு சென்ற பயணமாக இருந்த நிலையில் 2021 ஆண்டுக்கு பின்னர் 2026 ஆண்டில் மீண்டும் ஒரு புதிய பதிவு சிஐஏயின் உயர் தலைவரின் ரஷ்ய பயணத்தினூடாக, அதுவும் தற்போதைய இயக்குனர் ஜான் ராட்க்ளிஃபின் பயணத்தினூடாக பதிவாகியுள்ளது. சரி, இப்போது இந்த டைம் லைனை பார்க்கலாம். C-17 குளோப் மாஸ்டர் 3 ரக இராணுவ போக்குவரத்து விமானத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு பயணிகள் இருக்கையில் ஏறி அமர்ந்த சிஐஏயின் இயக்குனர் மேரிலாந்தின் ஆண்ட்ரூஸ் வான்தளத்திலிருந்து புறப்பட்டார். இவ்வாறாக புறப்பட்ட இந்த குளோப் மாஸ்டர் விமானம், அதாவது சிஐஏயின் இயக்குனரை ஏற்றி பறந்த இந்த குளோப் மாஸ்டர் 3 லத்வியாவின் ரிகா நகரில் ஒரு குட்டி தரிப்பை செய்தது. அதன் பின்னர் நேரடியாக மாஸ்கோவின் வனிகோவா விமான நிலையத்திற்கு சென்று அங்கு தரையிறங்கி இருந்தது. அமெரிக்காவின் குளோப் மாஸ்டர் ரஷ்யாவில் தரையிறங்குவது என்பது அசாதாரணமான ஒரு விடயம்தான். அது நடந்தது. அதன் பின்னர் தான் ஒரு தூதரக வாகன தொடரணி மாஸ்கோ வீதிகளில் பயணிப்பதை சமூக ஊடகங்களில் வெளியான காணொளிகள் எல்லாம் வெளிப்படுத்தின. அதாவது இந்த வாகன தொடரணி அமெரிக்காவிற்கு சொந்தமான, இல்லைனால் அமெரிக்க தூதரகத்திற்கு சொந்தமான தொடரணியாக இருப்பதால் அதில் பயணிப்பது ஒரு அமெரிக்காவின் முக்கிய முகம் என்ற செய்திகள், இல்லைனால் கருத்துக்கள் எல்லாம் ரஷ்யாவிலிருந்தும் சமூக வலைத்தளங்களிலிருந்தும் வந்தது. இந்த வாகன தொடரணியில் ஜான் ராட்க்ளிஃப் இருந்திருக்கின்றார். அவர்தான்
இந்த வாகன தொடரணியில் பயணித்திருக்கின்றார். இந்த வாகன தொடரணியின் முக்கிய தலையாக ஜான் ராட்கிளிஃப் இருந்த நிலையில் அவரது கையில் இருந்த ரஷ்யாவுக்குரிய மிஷன் தான் என்ன, அது இன்று வரை யாருமே பகிரங்கப்படுத்தவில்லை. ரஷ்ய தலைநகரில் சுமார் 8 மணி நேரம் ஜான் ராட்கிளிஃப் நின்றிருக்கின்றார், சந்திப்புகளை நடத்தியிருக்கின்றார், பேச்சுக்களை நடத்தியிருக்கின்றார். ஆனால் அவர் அங்கு என்ன செய்தார், எதனை பேசினார் என்பது இதுவரை அதிகாரபூர்வமாக எந்த தரப்பாலும் பகிரங்கப்படுத்தப்படவில்லை. ஆனால் அவர் அங்கு நின்றது மாத்திரம் பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளது. CIA இயக்குனர் மாஸ்கோவுக்கு செல்வதால் மாஸ்கோவை மையப்படுத்திய ட்ரோன் தாக்குதல்கள் எதனையும் நடத்தக்கூடாதென அமெரிக்கா உக்ரைனுக்கு ஒரு தகவலை தெரிவித்ததன் அடிப்படையில் உக்ரைனும் அன்று, அதாவது ஜான் ராட்கிளிஃப் மாஸ்கோவில் நின்ற நேரம், தனது ட்ரோன் தாக்குதல்களை மாஸ்கோவை அண்டிக்கும் வகையில், இல்லைன்னா மாஸ்கோவை அண்டி நடத்தப்படும் வகையில் செய்வதை தவிர்த்திருந்தது. சரி, இப்போது சிஐஏயின் தலை தனது பரமை எதிரி நாடுகளில் ஒன்றான நாட்டுக்கு ஏன் சென்றிருக்கக்கூடும்? உக்ரைன் தொடர்பான அமெரிக்க ரஷ்ய பேச்சுவார்த்தைகளை மீண்டும் இயக்கிக் கொள்வதற்குரிய ஒரு மிஷனா இது? இல்லையென்றால் ரஷ்யா ஐரோப்பிய நாடுகளை தாக்கும் என்ற நேட்டோவில் உள்ள பதற்றத்தை சார்ந்த மிஷனா இது? இதுவரை அதிகாரபூர்வமான பதில்கள் ஏதும் இந்த கேள்விகளுக்கு இல்லை. ஆனால் ராட்கிளிஃப் விளாடிமிர் புட்டினை சந்திக்காத போதிலும் புட்டின் அவரது பயணத்தை மையப்படுத்தி 3 இரகசிய ஆணைகளில் கையெழுத்திட்டதாக ரஷ்ய ஊடகங்கள் கிசுகிசுத்துக் கொண்டன. ஆனால் அவை என்ன ஆணைகள் என்பதை அவை சொல்லவில்லை. இந்த ஆணைகளில் ஒன்று ஈரானிய போர் சார்ந்த ஒரு முக்கிய விடயம் என்றும், அமெரிக்கா தனது எக்கனாமிக் டிடே என்ற வியூகத்தை ஈரான் மீது தொடுத்த நிலையில், அதாவது ஈரானை பொருளாதார பேரழிவுக்கு உள்ளாக்கும் வகையில் ஒரு சிறப்பு மிஷனை ட்ரம்ப் தொடுத்த நிலையில் தெஹ்ரானுக்கான இராணுவ மற்றும் நிதி ஆதரவை ரஷ்யா குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தான் சிஐஏயின் தலைவர் அங்கு சென்றதான இன்னொரு கிசுகிசுவும் உண்டு. ஆனால் இவை யாவும் வெறும் ஊகங்களாக இருக்க, இவ்வாறான ஊகங்களை பைத்தியகாரத்தனமான ஊகங்கள் என ட்ரம்ப் விழித்து கொண்டார். ஏனென்றால் இவ்வாறான எந்த ஊகங்களுக்காகவும் ஜான் ராட்கிளிஃப் மாஸ்கோவுக்கு செல்லவில்லை என அவர் கூறுகின்றார். ஆனால் மாஸ்கோவுக்கு அவர் சென்றதை மாத்திரம் உறுதிப்படுத்துகின்றார். அப்படியா என்னத்திற்காக ஜான் ராட்கிளிஃப் சொன்னார்? என்ன சாதாரணமாக விருந்து உண்ணுவதற்காக சென்றார்? இல்லையே, பரமெதிரி நாடான ரஷ்யாவுக்கு, அதுவும் சிஐஏயின் இயக்குனர் செல்வதென்றால் ஏதோ ஒரு முக்கியமான திட்டம், இல்லை என்றால் ஒரு மிஷன் இருக்கின்றது. ஆனால் அந்த மிஷனை ட்ரம்ப் வெளிப்படுத்தாமல் விட்டாலும், இவ்வாறான ஊகங்களை அவர் மறுத்து கொண்டாலும், இவ்வாறான விடயங்களில் ஒன்றில் ரஷ்ய உக்ரைனிய போரை நிறுத்துவது தொடர்பான விடயம், இல்லை என்றால் ஈரானுக்கு ரஷ்யா ஆதரவளிக்கக்கூடாது, பொருளாதார ரீதியில் ஆதரவளிக்கக்கூடாது என்ற ஒரு விடயம், இல்லை என்றால் நேட்டோ நாடுகளை ரஷ்யா அச்சுறுத்தக்கூடாது என்ற ஒரு விடயம், இல்லை என்றால் ஏதாவது பணைய கைதிகள் சம்பந்தமான விடுதலை சம்பந்தமான விடயம் போன்ற முக்கிய மிஷன்களுக்காகத்தான் சிஐயின் இயக்குனர் அங்கு சென்றிருக்க முடியுமே தவிர, சாதாரணமாக இது ஒரு சாதாரண பயணம் என ட்ரம்ப் கூறுவது போல அது நிச்சயமாக நடந்திருக்க முடியாது. ட்ரம்ப் இதனை மறைக்கின்றார், ஒழிக்கின்றார் என்பது வேறு விடயம். எனினும் ஜான் ராட்கிளிஃபின் இந்த திடீர் பயணத்துக்கான காரணம் நேட்டோ நாடுகளை ரஷ்யா தாக்கக்கூடாது என அதனை எச்சரிப்பது தான் என வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் வெளிவரும் செய்திகள் அநேகமாக ஆதாரமான செய்திகளாக இருக்கும் நிலையில், அவ்வாறான செய்திகளை ட்ரம்ப் மறுத்து கொண்டாலும் அதன் செய்திகளில் ஆதாரங்கள் உண்டு. அந்த வகையில் தான் இப்போது இந்த ஜான் ராட்கிளிஃபின் பயணத்தை மையப்படுத்தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இதனை சொல்லியுள்ளது. உக்ரைனை தாக்குவதன் விளைவுகள் குறித்து புட்டினை எச்சரிப்பதற்காக முன்னைய சிஐஏயின் தலைவர் பில் பர்ன்ஸ் 2021 நவம்பரில் மாஸ்கோவிற்கு பயணம் செய்தார். ஆனால் அந்த பயணம் இடம்பெற்று 3 மாதங்களில் புட்டின் ரஷ்யாவின் எச்சரிக்கையில் என்றால் சிஐஏயின் எச்சரிக்கை எதனையும் பொருட்படுத்தாமல் தான் உக்ரைனின் மீதான முழுமையான தாக்குதலை 2022 பிப்ரவரியில் ஆரம்பித்திருந்தார் என்பதும் நீங்கள் நினைவில் வைத்திருக்கக்கூடிய ஒரு விடயம். இந்த பின்னணியில் கடந்த பிப்ரவரியில் ஈரானுடன் போருக்கு செல்ல ட்ரம்ப் எடுத்த முடிவு ரஷ்யாவால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. இந்த போரை மையப்படுத்தி இன்று வரை மாஸ்கோவும் வாஷிங்டனும் எதிர் துருவங்களில் இருக்கின்றன. இதற்கிடையே வளைகுடா நாடுகளில் அமெரிக்க தளங்களை துல்லியமாக குறிவைக்க ஈரானிய இராணுவத்திற்கு ரஷ்ய செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் உதவியதான செய்திகள் எல்லாம் வந்தன. ஆனால் ட்ரம்பே அந்த செய்திகளை அண்டமைன் பண்ணினார். நிச்சயமாக ரஷ்யா அப்படி செய்யாது எனவெல்லாம் சொல்லி இருந்தார். ஆனால் இவ்வாறெல்லாம் ரஷ்யா செய்தது என்ற கருத்துக்கள் இன்று வரை உள்ளன.
இராணுவ மோதல்கள் இப்போது ஈரானில் ட்ரம்புக்கு ஒரு சுருக்கு கயிற்றை மாட்டிவிட்டன. ட்ரம்பால் இந்த போரிலிருந்து வெளியேறவும் முடியவில்லை, இந்த போரை தீவிரமாக நடத்தவும் முடியவில்லை. அவருக்கு பல சவால்கள் உள்ளன. மொத்தம் ட்ரம்பின் ஈரான் மீதான போர், அதாவது இஸ்ரேல் உசுப்பேற்றி கடந்த பிப்ரவரி 28 அவர் ஆரம்பித்த அந்த போர் நாளையுடன் 6 மாதங்களை கடக்கும் நிலையில், அந்த போர் இப்போது ஒரு முட்டுக்கட்டையை எட்டியுள்ள நிலையில், அமெரிக்க திரைசேரி இந்த வாரம் ஈரானுக்குரிய எக்கனாமிக் டிடே எச்சரிக்கைகள் எல்லாம் விடுத்தாலும், ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் ஈரானுக்கு பின்னால் நின்றால் அமெரிக்கா முன்னெடுக்கும் இந்த பொருளாதார போர் திட்டமும் பிசுபிசுக்கும் என்பதால் தான் இப்போது சீனாவை வளைத்துக் கொள்ள முடியாவிட்டாலும் ரஷ்யாவை வளைத்துக் கொள்ளும் வகையில் தெஹ்ரானுக்கு இந்த நிதி ஆதாரங்களை வழங்க வேண்டாம், அப்படி செய்தால்தான் எனது டிடி ஓரளவு முன்னகரும் என்ற ஒரு செய்தியை சொல்வதற்காக சிஐஏயின் இயக்குனர் அங்கு அனுப்பப்பட்டிருக்கலாம் எனவும் ஊகங்கள் உண்டு. மொத்தம் ஜான் ராட்கிளிஃபின் பயணத்திற்கான காரணத்தை எந்த தரப்பும் இன்று வரை பகிரங்கப்படுத்தாத நிலையில் இவை சார்ந்து பல ஊகங்கள் வளைய வருகின்றனதான். அவ்வாறான சில ஊகங்களை தான் மிக்ஸ் அண்ட் மேட்ச் சொல்லி இருக்கின்றது. ஆனால் உண்மையில் இந்த ஊகங்கள் உண்மைதானா என்பதை மலிந்தால் சந்தைக்கு வரும்போது தான் நாம் கண்டுகொள்ள முடியும். அந்த வகையில் இவ்வாறான மலிந்தால் சந்தைக்கு வரும் நகர்வுகளின் மூலம்தான் சிஐஏயின் இயக்குனர் ஜான் ராட்கிளிஃப் ஏன் மாஸ்கோவில் இறங்கினார், என்னத்தை பேசினார், அதன் பயணத்தின் நோக்கம் என்ன என்பது தெரிய வரக்கூடும். நல்லூர் திருவிழா தினமும் காலை மாலை சிறப்பு நேரலை. நேரலையில் உங்கள் விளம்பரங்களும் இடம்பெற இன்றே அழையுங்கள்.